அனைவருக்கும் இனிமையான வணக்கம். டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயம் ஒன்று தொடர்பாக பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் அகில இலங்கை நுகர்வோர் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளரும் தேசிய அமைப்பாளரும் ஆகிய மிலிந்த பிரேமரட்ன அவர்கள் தான் கலந்து கொள்கின்றார். அவரிடம் பல கேள்விகள் நாங்கள் கேட்க இருக்கின்றது. முதலாவதாக திரு மிலிந்த பிரேமரட்ன அவர்கள் நிறைய தரவுகள் வைத்திருக்கின்றார். அந்த பத்திரிகைகள் மூலமாகவும் அரசுக்கும் இந்த அல்லது இந்த கேஸ் நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாகவும் நாங்கள் அவரிடம் கேட்கலாம். இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இல்லை. ஜனநாயகம் என்பது இருந்திருந்தால் இந்த விடயங்கள் சிறப்பாக நடந்திருக்கும். ஆனால் ஜனநாயகம் என்பது இல்லை என்பதுதான் மிக கவலையாக இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட 80% எனது பிரச்சனையை போன்று உள்ளவர்கள். எனவே நாங்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றோம். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நான் எனது தனிப்பட்ட விடயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். எதற்காக நான் கவலைப்படுகின்றேன்? கேஸ் வெடிப்பு சம்பவத்திலே எனது மனைவிக்கு காயங்கள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்டால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது. வாடிக்கையாளர்கள் மட்டுமல்ல, விநியோகஸ்தர்களும் பாதிக்கப்பட்டார்கள், விற்பனையாளர்களும் பாதிக்கப்பட்டார்கள். வாடிக்கையாளர்களாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் குறைந்த வருமானம் பெறும் வகுப்பினருக்குத்தான் சேர்க்கப்படுகின்றோம். எனவே நாங்களும் குறைந்த வருமானம் பெறுவோர். பொருளாதார ரீதியாகவும் ஏனைய விடயங்களிலும் நாங்கள் இந்த கேஸ் வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்பொழுது நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனது மனைவியின் வைத்திய செலவை பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. தற்போது வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒரு நாளைக்கு 20 முட்டைகளை சாப்பிட வேண்டும் என்று. நன்றாக யோசித்து பாருங்கள், எவ்வாறு முடியும்? எனது கையில் இருக்கக்கூடிய இந்த கிரீமை பாவிக்க சொல்லியிருக்கின்றார்கள். இதன் விலை 1080 ரூபாய். ஆனால் கடைகளில் 1800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 2 கிரீம்கள் தேவைப்படுகின்றது. 2 கிரீம்களுக்கு 2000 ரூபாயும் அதேபோன்று முட்டைக்கு 1000 ரூபாயும் என்று பார்த்தால் கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் எனது மனைவியின் சிகிச்சைக்காக தேவைப்படுகின்றது. நான் என்ன செய்ய போகின்றேன்? உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் மிகுந்த ஒரு சிக்கலில் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு நாங்கள் வைத்திய செலவுக்காக செலவழிக்க வேண்டும் என்றால் மாதம் 90,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மாதம் தேவைப்படுகின்றது. அது மட்டுமா, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான மின்சார கட்டணம், அதே போன்று நீர் கட்டணம் இவற்றை செலுத்த வேண்டும். எனவே நாங்கள் பெரிதும் கஷ்டத்தில் இருக்கின்றோம். நன்றாக யோசித்து பாருங்கள். இதற்காகத்தான் நாங்கள் நுகர்வோர் ராஜாங்க அமைச்சரிடம் சந்தித்து அவரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்தோம். எங்களுக்கு எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் வைத்திய செலவுகளுக்காக பணத்தை பெற்றுத்தருமாறு நாங்கள் அவரிடம் கோரிக்கை விடுத்தோம். எங்களது சங்கத்தில் மற்றும் ஒரு நண்பர் இருக்கின்றார், சிறிமான என்று பெயர். அவர் குண்டசால பகுதியில் இருக்கின்றார். அவரது மனைவி கேஸ் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அவரது மனைவியின் 3 மாத கிரியைகள் செய்வதற்கு கூட அவர் பணம் இல்லை என்று சொல்கின்றார். என்ன ஒரு கஷ்டமான நிலை என்று பாருங்கள். புலமை பரீட்சை எடுக்கும் ஒரு மாணவியும் அவரது வீட்டில் இருக்கின்றார், அவரது மகள். அது மட்டும் இல்லாமல் 16 வயது நிரம்பிய மகனும் இருக்கின்றார். இவர்களுக்கு தாய் பாசம் இல்லாமல் போய்விட்டது, தாயின் அன்பு இல்லாமல் போய்விட்டது. எனவே இவர்களை போன்ற குடும்பங்களுக்கும் அதே போன்று இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் நஷ்டஈடை பெறுவதற்காகவே நாங்கள் நீதிமன்றத்தை நோக்கி செல்கின்றோம். ஆகவே 2 விதமான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். ஏ திட்டம், பி திட்டம் என்று 2 திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமே எங்களுக்கு உதவி செய்தார், வேறு யாருமே உதவி செய்யவில்லை. அதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே செலவழிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பீச் வாலிபால் நிகழ்ச்சியை நடத்துகின்றது, போட்டியை நடத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெட்டுகளை வாங்கி விற்பனை செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெட் மூலமாக ஜெட்களை பாவிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 40 மில்லியன்கள் அதற்காக செலவழிக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது வெறும் 5 லட்சம் மட்டுமே. வைத்திய செலவுக்காகத்தான் அந்த 5 லட்சம் கேட்கின்றோம். இதையும் கூட இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? ஆகவே நீதிமன்றம் செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் நாங்கள் நீதிமன்றம் போவதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக திரு மிலிந்த பிரேமரட்ன அவர்கள் நிறைய தரவுகள் வைத்திருக்கின்றார். அந்த பத்திரிகைகள் மூலமாகவும் அரசுக்கும் இந்த அல்லது இந்த கேஸ் நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாகவும் நாங்கள் அவரிடம் கேட்கலாம். ඇත්ත වශයෙන්ම අන්න එතන තමයි අපි වැදගත්ම මේ රටේ ජීවත් වෙන අනිත් අයට වැදගත්ම මේ ස්ථානෙ වෙන්නේ. ඒක තමයි හොඳම ප්‍රවෘත්ති වෙන්නේ. හොඳම ෆැක්ට් එක වෙන්නේ. ගෑස් සමාගම් දෙක කොහොමද වෙන්නේ? එක අපේ ගෑස් අධිකාරියේ තියෙන දෙකක් තියෙන ගෑස් සමාගම් දෙකක්. එකක් තමයි දැනට තෙසල් ජයසිංහ සභාපතිවරයා නියෝජනය කරන ලිට්‍රෝ ගෑස් සමාගම. අනිත් එක ලාෆ් සමාගම. ඒක පෞද්ගලික ව්‍යාපාරය. ඒකේ සභාපතිවරයා තමයි වැගපිටිය. කහපාට ගෑස් එක තමයි යාට අයිති. එතකොට පහුගිය කාල පරිච්ඡේදයේ වැඩිපුරම අඩුවෙන් පිච්චුනේ, පිපුරුවේ, ගෑස් ලීක් උනේ, ඩැමේජ් එකක් උනේ කහපාට ගෑස් එක. නමුත් එහෙමනම් රජය නියෝජනය කරන එකක් තමයි රජයෙන් 50% ගානක ෂෙයාර්ස් තියෙන මේ ගෑස් සමාගමට රජය පාලනය වෙන්නේ, රජයේ අමාත්‍යාංශික මුදල් අමාත්‍යාංශය තමයි පාලනය වෙන්නේ ගෑස් සමාගම, ලිට්‍රෝ ගෑස් සමාගම. මේකේ වත්මන් සභාපතිවරයා තමයි තෙසර ජයසිංහ.
තෙසර ජයසිංහ එන්නට කලින් මේක හිටිය අනිල් කොස්සත්ත කියන. අනිල් කොස්සත්ත කියන පුද්ගලයා මම නොබීව කියන මුළු රටම දන්නවා මේ දැන් පවතින ආණ්ඩුවේ බොහොම හිතවතෙක්. බොහොම සොරතලෙක්. ඒක නිසා මෙයා පටන් ගන්නවා ගෑස් සංයුතිය වෙනස් කිරීම. හැබැයි මේකේ ප්‍රතිඵලය මේගොල්ලන්ට විතරක් නෙවෙයි ලිට්‍රෝ ගෑස් සමාගමකට විතරක් නෙවෙයි කහපාට ගෑස් සමාගමකටත් බලපානවා. ගෑස් සමාගම මේකට හැබැයි පසුපස හිඩන් ස්ටෝරි එකක් තියෙනවා. සැඟවිච්ච කතාවක් තියෙනවා. අනිල් කොස්සත්ත බලයට පත් වෙලා ඉන්නකොට සභාපතිවරයා විදිහට මේක අර 18 ලීටර් කියන හයිබ්‍රිඩ් එකක් අඳුන්වලා දෙන රටට අපිට ඒක මොහොතට කමතුනේ ඒකෙන් නෙවෙයි අපේ ප්‍රශ්නේ වුණේ ගෘහස්ථලික ගෑස් ටැංකිය 12.5 කියන එකෙන්. අපි එහෙම කරගෙන යනකොට මේක පාවිච්චි කරගෙන යනකොට මේ ගෑස් ටැංකිය පාවිච්චි කරන ගෑස් ටික පුපුරනවා. ඊට පස්සේ මේ රටේ විද්වත්තු හොයන්න පටන් ගත්තා මේකේ මොකද්ද සංයුතයේ වෙනසක් තියෙනවද කියලා. මේකේ මුලින්ම හොයාගන්න පුජ්‍යලයා තමයි තුෂාන් ගුණවර්ධන. තුෂාන් ගුණවර්ධන ඒ පාරිභෝගික කටයුතු පිළිබඳව හොයා බලපු විධායක අධ්‍යක්ෂකවරයෙක්. විධායක අධ්‍යක්ෂකවරයා මෙතනින් අප්‍රේල් මාසේ ලියුමක් ලියනවා මේ ගෑස් සංයුතිය වෙනස් වෙලා තියෙන්නේ. මේකට තියෙන්න ඕන පුරේම ගෑස් වල ප්‍රොපෙන් සහ බියුටෙන් කියන වර්ග දෙකක් තමයි ගෑස් ටැංකිය ඇතුලේ තියෙන්නේ. ප්‍රොපෙන් කියන්නේ ඊටමත් දහණය වෙන එකක්. ඒක හරියට අර සීනි කැටේ අපි සංසන්දනයේ බැලුවොත් අර ග්ලූකෝස් ටික දිවට දාගත්තට පස්සේ ඉක්මනට දහණය වෙන්නේ. ඒක දිය වෙලා යන්නේ. ඒ වගේ තමයි සීනි ටිකක් දාගම හිම ස්ලෝල් යන්නේ. ඒ මම දකින්නේ මේ උදාහරණය තමයි සීනි ටිකයි මේ ග්ලූකෝස් ටිකයි. ඉතින් ප්‍රොපෙන් කියන එක ඉක්මනට දහණය වෙනවා. ඒකේ ප්‍රෙෂර් එක වැඩි. එතකොට බියුටෙන් කියන එක ප්‍රෙෂර් එක නැහැ. නමුත් ඒක සංකලනය වෙන්න ඕන මේක ගිනි ගන්න නම්. මේගොල්ලෝ ලාභ ලැබීමේ උපරිමයෙන් ලාභ ලැබෙන්නේ කොහොමද? ලාභ ලැබෙන්නේ මේ ප්‍රොපෙන් කියන සංයුතිය වැඩි කරොත් මේක දහණය වෙනවා වැඩි. එතකොට ගෑස් ටැංකියේ තියෙන අපි දවස් 10ක් පාවිච්චි කරන ගෑස් ටැංකිය දවස් 8න් 9න් එහෙමත් නැත්නම් දවස් மிக முக்கியமான ஒரு வெளிப்படுத்தல் இருக்கின்றது. அதாவது இலங்கையிலே 2 கேஸ் நிறுவனங்கள் இருக்கின்றது. அது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு நிறுவனம் லிட்ரோ கேஸ் நிறுவனமும் இன்னும் ஒரு நிறுவனம் லாஃப் கேஸ் நிறுவனமும் இருக்கின்றது. லிட்ரோ கேஸின் தலைவராக கெஷார ஜாசிங் அவர்களும் அதேபோன்று லாஃப் கேஸ் நிறுவனத்தின் தலைவராக உங்களுக்கு தெரியும் கடமை புரிகின்றார் வகுபீட்டி அவர்கள். இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்றால் எல்லோரும் தற்போது கேசர ஜாசிங் அவர்களைத்தான் பின்தொடர்கின்றார்கள். அல்லது கேசர ஜாசிங் அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்துகின்றார்கள். அப்படி இல்லை. இதற்கு முதல் தலைவராக இருந்தவர் தான் லிட்ரோ கேஸின் முன்னாள் தலைவரான அனில் கொஸ்வத் என்பவர் ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார். அதாவது 18 லிட்டர் பெறுமதியான அல்லது 18 லிட்டர் உள்ளடங்கிய கேஸ் சிலிண்டர் ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றார். இந்த 18 லிட்டர் கேஸ் சிலிண்டரை எதிர்த்து பல நிறுவனங்களும் பல தொழிற்சங்கங்களும் பல அமைப்புகளும் அதற்கு போராட்டம் நடத்தின. குறிப்பாக பியூட்டன் மற்றும் புரோபைன் ஆகிய 2 விதமான வகைகள் இருக்கின்றது. அந்த 2க்கும் சரியான அளவு அல்லது 50-50 வீதம் இருக்க வேண்டும். ஆனால் புரோபைன் 50 வீதத்துக்கு அதிகமாக இருக்கும்போது அங்கே வாயு அழுத்தம் அதிகரித்து கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்க நேரிடுகின்றது. அப்படி வெடித்த சம்பவங்கள் தான் இலங்கையில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. லிட்ரோ கேஸ் நிறுவனம் என்ன செய்தது என்றால் எவ்வாறு லாபத்தை ஈட்டுவது அல்லது அதிக லாபத்தை எவ்வாறு ஈட்டுவது என்று முயற்சியை மேற்கொண்டது. அந்த முயற்சியின் பலனாகவே புரோபைன் என்ற அந்த தாக்கத்தை அல்லது அந்த விதமான அந்த கேஸ் வாயுவின் தொகையை அதிகரிக்க முயற்சி செய்தது. ஆகவே அந்த அதிகரிப்பின் விளைவாகத்தான் எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டது என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்தது. வழமையாக 10 நாட்களில் முடிவடையும் ஒரு கேஸ் சிலிண்டர் இந்த தாக்கத்தின் காரணமாக அல்லது இந்த வாயு அழுத்தத்தின் காரணமாக 8 நாட்களில் முடிவடையும். ஆகவே மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு கேஸ் சிலிண்டரை பெறுவதற்காக கடைகளுக்கு செல்வோம். அப்போது அவர்களுக்கு அங்கே விற்பனை நடக்கும். ஆகவே இந்த லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். நுகர்வோர் அதிகார சபை என்று ஒன்று இருக்கின்றது. அது அனைவரும் அறிந்தது. எனவே நுகர்வோர் அதிகார சபையிடம் பல தடவைகள் கேஸ் சிலிண்டரின் விலையை அதிகரிப்பதற்காக லிட்ரோ கேஸ் நிறுவனம் பல கோரிக்கைகளை விடுத்த போதிலும் நுகர்வோர் அதிகார சபை அதை நிராகரித்தது. அதற்கான காரணங்கள் பலவும் இருக்கின்றது. நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு விலையை அதிகரிக்க முடியாது என்று நுகர்வோர் அதிகார சபை மிக திட்டவட்டமாக கூறியது. ஆனால் எப்படியாவது விலையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேஸ் தட்டுப்பாடு நிலைமையை கேஸ் நிறுவனமான லிட்ரோ கேஸ் நிறுவனம் உருவாக்கியது. அனில் கொஸ்வத் அவர்களை பற்றி சொல்வதென்றால் அரசாங்கத்திற்கு மிகவும் தேவையான ஒருவர். அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தின் செல்லப்பிள்ளை என்று கூட அவரை சொல்லலாம். எனவே அவர்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டு இப்படிப்பட்ட பாதிப்புகளும் இப்படிப்பட்ட வெடிப்புகளும் நடைபெறுவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். ஆனால் ஒருபோதும் அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை அவரது இந்த முயற்சியால் அவரது இந்த லாபமீட்டும் முயற்சியால் பாதிக்கப்பட்டது எம்மை போன்ற சாதாரண பொதுமக்களே என்பதை அவர் ஒரு நாளும் நினைத்திருக்கவில்லை. பல புத்திஜீவிகள் இது தொடர்பாக தெரிவித்தார்கள். அவர்கள் பல விடயங்களை தெரிவித்தார்கள். இந்த கேஸ் சிலிண்டர்
சிலிண்டர்கள் இதனால் தான் வெடிக்கின்றது என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஏனையோரும் சொன்னார்கள், இல்லை, கேஸ் சிலிண்டருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அடுப்புகளும் அதே போன்று ரெகுலேட்டர்களும் மட்டுமே வெடிக்கின்றது என்று குற்றம் சுமத்தினார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், ரெகுலேட்டர்கள் இலங்கையில் அது தயாரிக்கப்படுவதில்லை. இந்தியாவிலிருந்தே ரெகுலேட்டர்கள் கொண்டு வரப்படுகின்றது. எனவே இந்தியாவின் ரெகுலேட்டர்களே நாங்கள் பாவித்து வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்றிலே பிரதமர் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். என்ன சொல்கின்றார் ஜான்சன் பெர்னாண்டோ? இந்த சிலிண்டர்கள் எங்கே வெடிக்கின்றது என்றால் கொழும்பு 7 வெடிக்கின்றது, வடக்கில் வெடிக்கின்றது, ஏனைய மாவட்டங்களில் வெடிக்கின்றது. ஆனால் குருநாகல் மாவட்டத்தில் வெடிக்கவில்லை என்று சொல்கின்றார். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஜான்சன் பெர்னாண்டோ குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்தவர். எனவே அவர் சொல்லி 3வது நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே மாபெரும் வெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கொள்கையும் அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானமும் இல்லாத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெகுலேட்டர்களும் அதே போன்று கேஸ் குழாய்களும் இந்தியாவிலிருந்தே கொண்டு வரப்படுகின்றது. கேஸ் பாவனைக்கான குழாய்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் போது அவை இலங்கையிலும் மிக குறைவான விலையில் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் சட்ட ரீதியாகவும் சட்ட ரீதியற்ற விதத்திலும் கேஸ் குழாய்களும் அதே போன்று ரெகுலேட்டர்களும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், புறக்கோட்டை பகுதிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் மிக மிக குறைந்த விலையிலே கேஸ் சிலிண்டர்களுக்கு தேவையான ரெகுலேட்டர்களையும் குழாய்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் நன்றாக தெரியும், நாங்கள் புறக்கோட்டையில் வாங்கும் கேஸ் ரெகுலேட்டர்கள் அதே போன்று கேஸ் குழாய்களை நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை. அது தரம் வாய்ந்தவையா என்று பரிசோதித்து பார்ப்பதில்லை. அதன் தரம் அறிக்கையை நாங்கள் பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் நாங்கள் பாவிக்கின்றோம். அதே நேரத்தில் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்தால் உடனடியாக அமைச்சர்கள் சொல்கின்றார்கள், ரெகுலேட்டர் மூலம் தான் இது நடந்திருக்கும் என்று சொல்கின்றார்கள். காரணம், அந்த ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரெகுலேட்டர்கள் மற்றும் குழாய்களை மாலைதீவு அதே போன்று தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. அந்த நாடுகளில் கேஸ் சிலிண்டர்கள் வெடிப்பதில்லை. ஆனால் இலங்கையில் மட்டும் வெடிக்கின்றது. அதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும், இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய சிலிண்டர்களுக்கு தேவைப்படும் ரெகுலேட்டர்களும் அதே போன்று சிலிண்டர்களும் வெடிப்பதில்லை. ஆனால் இலங்கைக்கு வரும் சிலிண்டர்கள் வெடிக்கின்றது என்றால் இது யாருடைய பிழை என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மறுக்கின்றார். எனவே இந்த கேஸ் மோசடிக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். கடந்த கால அரசாங்கத்தையும் அதே போன்று தற்போது நடைமுறையில் உள்ள அரசாங்கத்தையும் பற்றி நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சம்பந்தத்தோடு தான் இது நடைபெற்றிருக்கும். என் கையில் இருப்பது சிலோன் டுடே என்ற பத்திரிகை. இந்த பத்திரிகையில் கேஸ் சம்பவங்கள் தொடர்பாகவும் கேஸ் மோசடிகள் தொடர்பாகவும் எவ்வாறு கேஸ் வெடிப்புகள் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாகவும் வெளிவந்த ஒரு கட்டுரையை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளிவந்த சிலோன் டுடே பத்திரிகையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது, கேஸ் சிலிண்டர் மற்றும் கேஸ் வியாபாரத்துக்கு பின்னால் மிகப்பெரிய மாஃபியா ஒன்று செயற்படுவதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இருந்த மிக முக்கியமானவர்கள் இந்த கேஸ் மோசடிக்கு பின்னால் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக 2006ஆம் ஆண்டிலே $106 ஒரு மெட்ரிக் டன் கேஸ் சிலிண்டர் பெறப்பட்டது. ஆனால் தற்போது அது விலை அதிகரித்திருக்கின்றது. இந்த சிலிண்டர்களின் மூலமாக அல்லது ஒமான் ட்ரேடிங்கின் மூலமாக பெறப்படும் இந்த கேஸ் கொள்வனவின் மூலமாக $1.5 மில்லியன் இந்த இரு தரப்பினருக்கும் கிடைக்கின்றது. அதை இந்த இரு தரப்பினரும் இருந்து பெற்றுக்கொள்கின்றனர். அண்மையில் கெசர ஜெயசிங்க அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர் தெரிவிக்கின்றார். அதாவது அவரை எப்படியாவது இந்த மோசடிக்குள் தள்ளிவிடுவதற்கு முயற்சிகள் செய்யப்படுவதாகவும், அது மட்டுமில்லாமல் ஒமான் ட்ரேடிங் நிறுவனத்திடமிருந்து மட்டுமே கேஸை பெறுவதற்கு முயற்சிகளை செய்யுமாறும் அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் கடந்த காலங்களில் அவர் தெரிவித்தார். உலகத்தில் உள்ள பல கேஸ் நிறுவனங்கள் $50 ஒரு மெட்ரிக் டனை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் கெசர ஜெயசிங் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதாம். தொடர்ந்தும் நீங்கள் $106 பெற வேண்டும், அதுவும் ஓமான் ட்ரேடிங்கிடமிருந்து மட்டுமே பெற வேண்டும் என்றும் அழுத்தங்கள் அவருக்கு தொடர்ந்தும் கொடுக்கப்பட்டு வருகின்றதாம். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வருகை தந்த கெசர ஜெயசிங் அவர்கள் மற்றும் ஒரு விடயத்தையும் தெரிவிக்கின்றார். அதாவது 2 வருட ஒப்பந்த காலம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. அப்படி என்றால் மீண்டும் ஒமான் ட்ரேடிங்கின் ஒப்பந்தத்தை இவர்கள் புதுப்பிக்கப் போகின்றார்களா என்று பார்த்தால் ஆம், புதுப்பிக்கப் போகின்றார்கள். எந்த விதமான விலைக்கோரல்களும் மனுக்கோரல்களும் இல்லாமல் மீண்டும் அவர்கள் இதை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். லாஃப் கேஸ் நிறுவனத்தின் தலைவரான வகப்பிட்டி அவர்கள் அண்மையில் தெரிவித்திருக்கின்றார், நான் எவ்வளவோ கூறினேன் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த மோசடிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் நான் கூறினேன். ஆனால் இவர்கள் கேட்கவில்லை என்று வகப்பிட்டி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் கப்பட்டிகொல்லா பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் ஒன்று
இடம்பெற்றது. போலீஸ் நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கேஸ் சிலிண்டர் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக எந்த விதமான பதிவுகளும் இல்லை, ஊடகங்களுக்கும் எந்த விதமான அறிக்கையும் இல்லை. இதெல்லாம் எவ்வாறு நடக்கின்றது என்பதை யாரும் பார்ப்பதற்கும் இல்லை. கல்கிசையில் கேஸ் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. அதன் மூலமாக அந்த வீடு முற்றாக சேதமடைகின்றது. முற்றாக அந்த வீடு சேதமடைந்த நிலையிலும் அந்த வீட்டின் உரிமையாளரின் கால் பாதிக்கப்படுகின்றது. தீக்காயங்களுக்கு உள்ளாகி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். எந்திரமுள்ள என்ற பகுதியில் மற்றும் ஒரு கேஸ் வெடிப்பு சம்பவம் இடம்பெறுகின்றது. இந்த சம்பவத்திலே அந்த வீட்டு உரிமையாளர் உயிரிழக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாரிய தீக்காயங்களுடனே அவர் உயிரிழக்கின்றார். வெலிகம பகுதியில் கேஸ் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு தனியார் உணவகத்தில் கேஸ் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. எனவே இப்படி தொடர்ச்சியாக பாரிய கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்று வந்த போதிலும் அவற்றை பலர் கண்டுகொள்ளவில்லை. அடுத்தது மிக மோசமான சம்பவம் என்றால் எனது மனைவிக்கு ஏற்பட்ட சம்பவம் தான். அதாவது பேலேகொட நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெற்ற மிக மோசமான கேஸ் வெடிப்பு சம்பவமே. இதனால் தற்போது வரையும் என் மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். என் மனைவியின் கண், தலை மற்றும் முடி போன்ற பகுதிகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றது. என் மனைவி தற்போது மிக மோசமான நிலையிலே இருக்கின்றார். மாத்தர, குருவிட்ட, பனாகொட, மீரிகம, மொரட்டுவ போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த சம்பவங்களின் அறிக்கைகள் நம்மிடம் இருக்கின்றது. ஏட்டன் மலையபு பிரதேசத்திலே 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழக்கின்றார். இதுவும் கேஸ் வெடிப்பு சம்பவமே என்று பதிவாகி இருக்கின்றது. எனவே இவ்வாறு தொடர்ச்சியான சம்பவங்கள் நாட்டிலே பல இடங்களில் பதிவாகி இருக்கின்றது. குண்டசாலையில் இடம்பெற்ற மற்றும் ஒரு கேஸ் வெடிப்பு சம்பவத்திலே அந்த வீட்டின் உரிமையாளர் திரிமான அவர்களின் மனைவி உயிரிழக்கின்றார். 4 பிள்ளைகளின் தாயாரான இவர் மிக மோசமான விதத்தில் தீக்காயங்களோடு அவர் உயிரிழக்கின்றார். அடுத்தது மிகவும் ஒரு துக்ககரமான சம்பவம் இடம்பெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த கோழி சாப்பிடும்போது அதை பச்சையாக சாப்பிடுவதில்லை. காரணம், அதற்காகவென்றே அதை விநியோகிப்பதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் என்றே வேறு ஆட்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கண்ட மிகவும் ஒரு கவலைகரமான சம்பவம், துக்ககரமான சம்பவம், 3000 கோழி குஞ்சுகள் ஒரே இடத்திலே கேஸ் வெடிப்பு சம்பவத்திற்கு கருகி நாசமாகியது. இது யாருடைய தவறு என்று பார்க்க வேண்டும். அந்த கோழி குஞ்சுகளின் தவறா, அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பணிப்பெண்களின் தவறா, அல்லது வீட்டு மனையில் இருக்கக்கூடிய வீட்டு மனை தலைவிகளது தவறா? இது இந்த நாட்டின் அரசாங்கத்தின் தவறு என்று அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். அனைவரும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று இது தொடர்பாக நான் ஒரு வாக்குமூலம் அளித்து இது தொடர்பாக நான் அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருந்தேன். ஆனால் இதுவரை எந்த விதமான அறிவித்தலோ அல்லது எந்த விதமான அழைப்போ எனக்கு விடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் கவலைகரமாக இருக்கின்றது. காரணம், 1 மாதத்திற்கு மேலாகின்றது நான் அவர்களுக்கு முறைப்பாடு செய்து. ஆனால் இதுவரை அவர்கள் எனது முறைப்பாடை கண்டுகொள்ளவில்லை. குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு நான் இது தொடர்பாக அறிக்கை அளித்தேன். அவர்களும் இது தொடர்பாக எந்த விதமான ஒரு கவலையோ அல்லது எந்த விதமான அக்கறையோ அவர்கள் செலுத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன். இவர்களுக்கு நன்றாக தெரியும் இதிலே கை வைக்க முடியாது என்று. காரணம், அவர்களை விட மேலதிகாரிகள் இது சம்பந்தப்பட்டவர்கள் இதிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இது தொடர்பாக பரிசோதனை நடத்த மாட்டார்கள் அல்லது விசாரணை நடத்த மாட்டார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அல்லது குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு இது தொடர்பாக யாராவது கூறுங்கள். அவர்களை இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கூறுங்கள். எனவே போலீசாருக்கும் நான் இந்த நேரத்தில் இதை தெரிவிக்கின்றேன். இலங்கை போலீஸை பற்றி நான் கூற தேவையில்லை. அவர்கள் ஸ்காட்லாந்து போலீஸை விட மிகவும் தீவிரமாக செயலாற்றக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் 24 மணித்தியாலயங்களில் ஒரு குற்றத்தடுப்பு சம்பந்தமாக அல்லது ஒரு குற்றம் சம்பந்தமாக எல்லா விடயத்தையும் தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து விசாரணை நடத்தக்கூடிய போலீசாரை இருக்கின்றார்கள். ஆனால் இது தொடர்பாக அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவர்களது கைகளும் கட்டி போட்டு இருக்கின்றன. நான் ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக தெரிவிக்கின்றேன். இந்த கேஸ் போராட்டத்தை நான் கைவிடப் போவதில்லை. குறிப்பாக 5 சக்திகளை இணைத்துக்கொண்டு, அவர்களோடு இணைத்துக்கொண்டு, மக்களை இணைத்துக்கொண்டு நான் இதை போராடுவேன். கண்டிப்பாக போராடுவேன். ஒரு நீதி கிடைக்கும் வரை நான் போராடுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் நான் கூற விரும்புகின்றேன். நாங்கள் எந்த விதமான அரசியல் நோக்கத்திற்காக எங்களது சங்கத்தை உருவாக்கவில்லை. நுகர்வோருக்காக நாங்கள் உருவாக்கப்பட்ட சங்கம். அதே போன்று அசாதாரணமான அநீதியான விடயங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சங்கம். எனவே எந்த கட்சியினருடன் சேர்ந்தும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த தயாராக இருக்கின்றோம். அது ஆளுங்கட்சியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எம்மோடு அனைவரும் இணைந்து கொள்ளலாம். யார் யாருக்கு அநீதி நடந்திருக்கின்றதோ அவர்கள் இணைந்து கொள்ளலாம். non political organization අපි මේ දේශපාලන පක්ෂයට ගැති වෙන සංවිධානය නෙවෙයි. මේක අසාධාරණ වෙනුවෙන් නැගිටින සංවිධානයක්. මට නැවත වතාවක් ඔබතුමා අවසර දෙන්න මතක් කරන්න. මෙන්න මෙහෙම සංවිධානයක් තමයි මැක්සිම් කෝකිගේ මද කියන මයිකත් මම පරිශීලනය කළා තිනවා විශ්වවිද්‍යාලයේදී. මද කතාවේ තාත්තා ඇවිල්ලා බ්ලැක්ස් මේ යතුරු කපන්නේ. ඔහුගේ පුතා පවෙල් කියලා කෙනෙක් ඉන්නවා. සාමාන්‍ය මිනිසෙක්. ඔහු සංවිධානය කරගන්නවා එක්තරා මොහොතක එයා වැඩ කරපු ෆැක්ටරියේ මඩබද්දක් කරනවා. මොකද මේ ෆැක්ටරියේ කාණුවක් තියෙනවා. ඒකේ කාණුව මැස්සෝ ඉන්නවා. ඒව අයින් කරන්න තමයි මේගොල්ලෝ ලෑස්ති වෙන්නේ. ඊට පස්සේ ලොකු බද්දක් අය කරනවා පාලකයන් විසින්. ඊට පස්සේ මෙයා සේනා සංවිධානය කරනවා. ඒ අතරතුරදී
මිනිසුන් එකතු කරගෙන මහා ව්‍යාපාරයක් ගෙනවා. ඒකෙන් තමයි මේ මාසේ පළවෙනිදා මේ මේ පෙළපාලි පටන් ගන්නේ. ඒ වුන් පසු කාලිනව නඩු තීන්දුවකින් අසාධාරණ නඩු තීන්දුවකින් සයිබීරියාවට පිටමන් කරනවා. ඒක වෙනම කතාවක්. නමුත් මේකත් නිකන් නිර්මාණය කරපු කතාවක් වුණාට එතනම සිද්ධ වෙන්නේ මේ වගේ දේවල්. ඒ වගේ පවෙල්ලා වගේ ඇන්ඩ්‍රියාන්ලා ලුඩ්මිලා සසෙන්කා වගේ මිනිස්සු එකතු කරගෙන අපි දීප ව්‍යාප්ත ව්‍යාපාරයක් ගෙනවන ප්‍රේම අපේ අසාධාරණ විරුද්ධව. අපේ කඳුල වේදනාව තේරුම් ගත කිසිම මිනිහෙක් අපේ සතුරන් විදිහට තමයි දකින්නේ. අපේ වේදනාව කඳුල තේරුම් ගත්ත ඕන මිනිහෙක් අපේ කල්යාණ මිත්‍රෙක් විදිහට තමයි දකින්නේ. මම ඒක නිසා මම ආණ්ඩුවට කිව්වා අපි දේශපාලනයේ තල්ලු කරගෙන යන්න එපා. දේශපාලනය නෙමෙයි මොන පාලනයක් තුලින් හරි අපේ අරමුණු ඉෂ්ට කරගන්න පුළුවන් නම් අපි ඕන් වෙලින් එකතු වෙන්න සූදානම් කියන பிரகாச பணிவிடை මේ රටට දෙනවා අපේ සමාජයට දෙනවා. இறுதியாக மற்றொரு விடயம் இருக்கின்றது. இந்த கேஸ் வெடிப்பு சம்பந்தமாக இவருடைய அல்லது இவரிடம் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது சம்பவங்களை தவிர ஏனையோரும் இதால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் கூட இந்த கேஸ் வெடிப்பு சம்பவம் தொடர்பாகவும் அல்லது கேஸ் வெடிப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு இவர்களோடு இணைந்து இதற்கான ஒரு நட்டையடை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். මේම අපි විවෘතව අපි ආරාධනා කරන පුවත්පත් නිවේදන වලින් තාම ලදරු අවස්ථාව අපි සංගමෙට ඉන්නේ. හැබැයි එහෙම නැතුව මම ඔබතුමාලාට කියන්නම් මගේ දුරකථන අංකය ඕනම වෙලාවක පැය 24ම වැඩ 071 567 37 47 මට කතා කරාම මං සමාජිකයෙක් ගන්නවා. ඊට අමතරව WhatsApp group එකකුත් තියෙන ගෑස් කියලා කියලාවලා ඊට අමතරව සමස්ත ලංකා පාරිභෝගික එකමුතු කියලා Facebook එකේ තියෙන එකටත් සම්බන්ධ වෙන්න. எங்களுடைய அமைப்பு ஆரம்பித்து மிக குறுகிய நாட்களே ஆகின்றது. ஆகவே நாங்கள் மிக பாரிய அளவிலான போராட்டங்களுக்கு செல்ல முடியாது. இருப்பினும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதற்கான எப்படி எங்களோடு இணைந்து கொள்ள முடியும் என்ற அந்த விடயத்தையும் விவரங்களையும் நான் தருகிறேன். 0713667 அதே போன்று 3747 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் என்னோடு அழைக்கலாம். என்னோடு அழைத்து உங்களது பிரச்சனையை தெரிவிக்கலாம். நீங்கள் கேஸ் வெடிப்பு சம்பவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் அல்லது உங்களுக்கு கேஸ் வெடிப்பு சம்பவத்திலே நீங்களும் சம்பவத்துக்கு உள்ளான ஒருவர் என்றால் உடனடியாக நீங்கள் எனக்கு அலையுங்கள். என்னுடைய இலக்கத்தை மீண்டும் நான் அறிய தருகின்றேன். 07156673747. கேஸ் என்ற வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது. அதே போன்று நுகர்வோர் ஒன்றியம் அல்லது இலங்கைக்கான நுகர்வோர் ஒன்றியம் என்ற ஃபேஸ்புக் பக்கமும் இருக்கின்றது. அதன் மூலமாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எனவே இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக எங்களோடு இணையும் போது அவர்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதாவது அரசியல்வாதிகளை நாங்கள் நண்பர்களாக நினைக்கின்றோம். ஆனால் நாங்கள் எப்பொழுது நண்பர்களாக அவர்களை நினைக்கின்றோம் அல்லது நண்பர்களாக எப்பொழுது அவர்கள் நடந்து கொண்ட இருக்கின்றார்கள் என்றால் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் அவர்கள் நண்பர்களாக நடந்து கொள்கின்றார்கள். ஏனைய காலங்களில் அவர்கள் எங்களை ஒரு எதிரிகளை போன்று பார்க்கின்றார்கள். நாங்களும் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கத்தான் முயற்சி செய்கின்றோம். சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். தேர்தல் காலங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தாய்மார்களிடமிருந்து குழந்தைகளை பறித்து எடுத்துக்கொண்டு கொஞ்சுவார்கள். ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு வரமாட்டார்கள். இதே போன்றுதான் சிலர் இருக்கின்றார்கள். நிலத்திற்கு முத்தம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இலங்கையில் தான் இருக்கின்றார்கள். எனவே இவர்களிடமிருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு ஆங்கில நூலில் எங்களை மக்கள் முட்டாள்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். காரணம் நாங்கள் தேர்தல் காலங்களில் அவர்கள் தரும் பொருள்களுக்கும் அவர்கள் தரும் வாக்குறுதிகளுக்கும் நம்பி நாங்கள் ஏமாறுகின்றோம். தொடர்ந்தும் பல வருடங்களாக நாங்கள் ஏமாறந்தே வருகின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். ஜனாதிபதி சட்டத்தரணி திசான் விஜயகுணவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த கேஸ் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 500 மில்லியன் வரை நட்டையடை கோர முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். වුණාද නැද්ද ඒකට අදාළ නැහැ. ඔබ ඒකේ තර සිදුවීමක් වෙලා තියෙනවා. ඒකට අපි සටන් කරනවා. කතා කරන්න මට ඒකත් 071 567 37 47 මේකට කතා කරලා මට කියන්න මම අපි එනවා එතන බලන්න සිදුවීම ෆොටෝ කරගන්නවා. අපි නීතිච්ච කන්න දානවා. ඔබලාට එන්න දෙයක් නැහැ. මුලින්ම යන්ත්‍ර ආවාසයක් යවනවා. මම යන්ත්‍ර ආවාසයක් යවලා තියෙන්නේ. ඒ යන්ත්‍ර ආවාසයට පස්සේ ඔබලාගේවත් මම ඉදිරිපත් කරනවා. එතනින් අපි එකටම එකතු වෙලා නීතිච්චවරුන්ට මාර්ගෙන් නඩු දාමු. අධිකරණයේ පිට විතර අවසානට තියෙන්නේ. අධිකරණයේ හා යන්නට තැනක් නැහැ. ඒක නිසා අපිත් සමග එකතු වෙන්න කියලා ගෞරවනීය ආයාචනයක් කරන අපට. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அகில இலங்கை நுகர்வோர் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளரும் தேசிய அமைப்பாளருமாகிய திரு மிலிந்த பிரேமரட்ன அவர்கள் தான் கலந்து கொண்டார். பல விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.